Blender basic tutorial. இதில் இந்த வலப்பக்கத்தில் லொக்கேஷன் இருக்கிறது வந்து அமைவிடம் XYZ இந்த ஆள்கூறுகளில் எங்கே இந்த பெட்டி இருக்கிறன்றது தான் அந்த XYZ அதில் இருக்கிற நம்பர். இது ரொட்டேஷன் ஸ்கேல். இதில் இந்த நம்பர்களை இப்படி மாற்றுறதன் மூலமாக அதில் அழகாக பெருசாக்கி சின்னனாக்கி இதில் வச்சு மாற்றலாம். இதோட லேசான வழி வந்து நீங்கள் ஓரளவுக்கு மேலே இதை பாவிக்க வழி கிடைக்கக்குள்ள இதில் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு லேசான ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. லொக்கேஷனுங்கிறது அதுக்கு இடம், ரொட்டேஷனுங்கிறது அது சுற்றுறது, ஸ்கேலுங்கிறது அது அளவு, உயரம் அகலம் நீளம் எல்லாத்தையும் சேர்த்து தான் எக்ஸுங்கிறது இதில் அகலமாக Y நீளமாகவும் Z உயரமாகவும் வரும். இப்போ வந்து ஜிங்கிற கீ அமர்த்தினா இதை மூவ் பண்ணலாம். இதை இதில் இருக்கிற இடத்துல எந்த இடத்துக்கும் அதை அசைக்கலாம். XYZ 3 நம்பரும் மாறு. நீங்கள் இல்லை ஒரு கோடாடு தான் ஒரு பக்கத்தால் தான் கொண்டு கொண்ட ஜியோட எக்ஸ் அமர்த்தி போட்டு இப்போ பார்த்த மாதிரி அசைச்சிங்கன்னா அந்த எக்ஸ் அச்சில் மட்டும்தான் அதை செய்யும். அதே ஜியோட Z அமர்த்திட்டு அசைச்சிங்கன்னா Z அச்சில் மட்டும்தான் அதை செய்யும். ஜியோட Y அமர்த்தி போட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா Y அச்சில் மட்டும்தான் அதை செய்யும். அடுத்தது R, அது வந்து ரொட்டேஷன், சுற்றுறது. ஆறுன்றதை சுற்றினா எல்லா அச்சிலையும் அது சுற்றும். XY Z 3 அச்சிலையும் ஒரே மாதிரி சமனாக சுற்றும். அது நீங்கள் R அமர்த்தி போட்டு எக்ஸோ YO Z அமர்த்திட்டு இப்போ எக்ஸ் அமர்த்தி போட்டு சுற்றினோம்னா இப்படி சுற்றும். எக்ஸ் அச்சுக்குள்ளால் ஒரு தடியை குத்தி போட்டு அதில் வச்சதை சுற்றுற மாதிரி சுற்றும். அதுதான் எக்ஸ் அச்சை பற்றி சுற்றுறேன்னு சொல்கிறோம். அடுத்தது ஆரோட Y அமர்த்திட்டு சுற்றினா Y அச்சை வச்சு சுற்றும், வேறு பக்கங்களால் சுற்ற விடாது. அதே மாதிரி ஆரோட நாம் Z அமர்த்தி போட்டு சுற்றினோம்னா இந்த அந்த அச்சை மையமாக வச்சுக்கண்டு இது சுற்றும். லொக்கேஷன் ரொட்டேஷன் பார்த்தா அடுத்த ஸ்கேல், அளவு பெருசாக்குற சின்னாக்குற. இப்போ இது ஷார்ட்கட் வந்து எஸ் அமர்த்தி போட்டு நாம் எதுவும் செய்தோம்னா இல்லைங்க, இதை எல்லாத்தையும் முதல் இருந்த நிலைமைக்கு கொண்டு வரும். இதை இப்படி மாற்றிட்டு தான் செய்யணும் இல்லை, பார்க்க வடிவாக இருக்கிறதுக்காக தமிழ் சைவருக்கு மாற்றி போட்டு தாங்கிறோம். எஸ் அமர்த்தினோம்னா அமர்த்தி போட்டு மவுசால் அங்கே இங்கே பெருசாகி சின்னனாகி பார்த்தோம்னா சைஸ் இப்படி முழு உருவமே பெருசாகும். அதே எஸ்ஸோட எக்ஸ் அமர்த்தி போடுவாங்கன்னா எக்ஸ் பக்கத்தால் மட்டும் பெருசாகும். எக்ஸில் ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் பெருசாகும், ஆனால் எக்ஸில் மட்டும். இப்போ எக்ஸோட Y அமர்த்தி பெருசாகும்னா Y அச்சில் மட்டும் பெருசாகும், அதாவது நீளமோ அகலமோ ஏதோ ஒன்று மட்டும் கூடும். Z அமர்த்தி போட்டு இப்படி செய்தோம்னா அதில் உயரம் மட்டும் கூடும், Z அச்சு மட்டும் கூடும். ஜியோட ஷிஃப்டோட எக்ஸ் அமர்த்தி போட்டு பார்த்தோம்னா ஷிஃப்டோட எக்ஸோ YO Z அமர்த்திட்டு பார்த்தோம்னா இது இப்போ சும்மா வெறும் ஜிக்கு என்ன செய்துன்னு பார்க்குறோம். ஷிஃப்டோட இப்போ எக்ஸ் அமர்த்திட்டு பார்த்தா Y அச்சிலையும் Z அச்சிலையும் மட்டும் அசைக்க விடும், எக்ஸ் அச்சில் அசையாது. எக்ஸ் அச்சால் இந்த பொருள் நகராது. ஜி அமர்த்தி போட்டு முதல் ஷிஃப்டோட எக்ஸ் அமர்த்தலாம், ஷிஃப்டோட Y அமர்த்தலாம், ஷிஃப்டோட Z அமர்த்தலாம். ஜி அமர்த்திட்டு ஷிஃப்டோட எந்த கீயை அமர்த்துகிறோமோ எக்ஸ் அமர்த்தினா எக்ஸால் அசைய விடாது, Y அமர்த்தினா Yயில் அசைய விடாது, Z அமர்த்தினா Zயில் அசைய விடாது. மற்ற ரெண்டு பக்கங்களாலேயும் ஒரே நேரத்தில் அசைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அந்த Zலையும் அசையுது, Zலையும் எக்ஸ்லையும் அசையுது, ஆனால் Yயில் அசைய விடாது. இப்போ இதில் சரி, இது வந்து ஷிஃப்டோட எஸ்ஸோட அமர்த்தி பார்த்துட்டோம். எஸ்ஸோட ஷிஃப்ட் XYZ எல்லாம் பார்த்துட்டோம். அது வந்து இல்லை, எஸ்ஸோட ஷிஃப்ட் அமர்த்திட்டு பார்த்தோம்னா எஸ் ஷிஃப்ட் எக்ஸ் அமர்த்தினோம்னா எக்ஸால் எக்ஸ் பக்கத்தால் பெருசாகாது, Yலையும் Zலையும் பெருசாகும். ஷிஃப்டோட Y அமர்த்தினோம்னா முதலாவது எஸ் அமர்த்திட்டு ஷிஃப்டோட Y அமர்த்திட்டு சுற்றினோம்னா Yயில் மட்டும் சுற்றினோம்னா மவுஸை மூவ் பண்ணினோம்னா Y என்ற
அச்சில் மட்டும் பெருசாகாது அந்த உருவம், மற்ற 2 பக்கத்தாலேயும் பெருசாகும். நன்றி.